என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனலில் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேட்ச் ஒர்க், அதாவது ப்ளவுஸ்க்கு பின்னாடி ஓட்டுற பேட்ச் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குந்தன் ஸ்டோன்ஸு மெயினான விஷயம். இந்த குந்தன் ஸ்டோன் உங்களுக்கு என்ன கலர் குந்தன் ஸ்டோனு எவ்வளோ பெருசு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி கேன்வஸில் நம்ம ஒட்டி ஃபஸ்ட்டு வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த குந்தன் ஸ்டோனை நல்லா ஒட்டி ஒரு ½ அன் ஹவர் வந்து காய வச்சுருங்க. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது எங்கேயாவது ஒரு இடமா வச்சுட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்டாக காஞ்சிடும். ஒரு ½ அன் ஹவர் கழித்து இதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லையுமே கிடைக்குது. இப்போ நான் எடுத்திருக்க ஒரு பெரிய குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குந்தன் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இந்த செயின் வேணும். அதே மாதிரி கிளிட்டர் க்ளூ, கோல்டன் கலர் ஃபேப்ரிக் கிளிட்டர் க்ளூவும் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி, நம்ம வேலை பண்ணுவோம் இல்லையா, ஜர்தோசி ப்ளவுஸ்க்கு யூஸ் பண்ணுற ஜர்தோசி. நான் ஏற்கனவே பண்ண பேட்ச் இது பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இதே மார்க்கெட்டில் வாங்க போனீங்கன்னா நியர்லி 70 to 80 rupees ஆகும். பட் ரொம்ப சீப்பாக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். அகெயின் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்டோட லிங்க் நான் அமேசான் லிங்க் நான் கீழே போடுறேன். அதாவது கேன்வஸ்லேருந்து இந்த வச்சுருக்க ஃபேப்ரிக் க்ளூ முதற்கொண்டு நான் லிங்க் போடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த கேன்வஸ் கிடைக்கிறதில்ல. அதே மாதிரி நிறைய பேர் இந்த க்ளூ என்ன க்ளூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் லிங்க் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குந்தன் ஸ்டோனுக்கு எவ்வளோ வந்து அந்த செயின் ஸ்டோன் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்போ இதை நம்ம ஒட்டுறோம். ஓகே, அதை நல்லா ரேப் பண்ண மாதிரி ஒட்டி இப்போது அதை சுற்றி வந்து இந்த கிளிட்டர் க்ளூ நான் கொடுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து நான் கடையில் வாங்குறது, நான் அமேசானில் வாங்கல. பட் உங்கள் வீட்டு பக்கத்தில் இதெல்லாம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து அமேசானில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வீட்டிலே வந்து டெலிவர் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது, எங்கள் வீட்டாண்ட இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இல்லைன்னு. ஸோ அதனால் நான் தேடி உங்களுக்கு அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இந்த கிளிட்டர் க்ளூவை போட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் ஜர்தோசி நான் கொடுக்க போகிறேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இது பண்ணுறது. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் டெஃபினட்டாக எல்லார் வீட்லேயும் இருக்குது. நார்மலாக நம்ம நெக்லைனுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே சாதா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த குந்தன் ஸ்டோன் எல்லா கடையிலையும் கிடைக்குது. ஸோ ஒருவேளை உங்கள்கிட்ட ஜர்தோசின்னா நீங்கள் ஜர்தோசியும் இந்த கிளிட்டர் க்ளூவும் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு கிளிட்டர் க்ளூ கொடுத்தேன்னா இப்போ ஜர்தோசி வந்து கோல்டு கலரில் வருது. ஸோ அந்த கோல்டு கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஃபேப்ரிக் கிளிட்டர் க்ளூ நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லேயர் அதை ஒட்டிட்ட பிறகு ஒரு சின்ன டாட் வச்சு இப்போது நான் குந்தன் ஸ்டோன் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கிளிட்டர் க்ளூ மேலே அந்த குந்தன் ஸ்டோன் வரும்போது அதை சுற்றி ஜர்தோசி கொடுத்த எஃபெக்ட் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் இதை வைக்கணுன்றது எந்த ஒரு ரூலுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த சைஸில் பேட்ச் ஒர்க் பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு 4, 6 இந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் இந்த சைஸில் கொடுக்குறாங்க பேட்ச் ஒர்க். பட் வீட்லேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு திலகம் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ஒட்டி தான் பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி நான் ஒட்டுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ ஏற்கனவே நான் குந்தன் ஸ்டோன், செயின் ஸ்டோன், ஜர்தோசி 3மே ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை சுற்றி ஒரு ரவுண்ட் பேட்ச் ஒர்க் கொடுத்து இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து சேம் கலர், அதான் நம்ம பெரிய குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கல அதே மாதிரி சேம் பிங்க் கலரில் குட்டி குந்தன் ஸ்டோன் இதை சுற்றி நான் ஒட்ட போகிறேன். ஸோ உங்கள் ப்ளவுஸ்க்கு என்ன கலர் வேணுமோ, என்ன ஒரு 2-3 கலர் உங்கள் சாரியில் இருக்குன்னா அந்த சாரியை மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்களே இந்த கேன்வஸை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கேன்வஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் சாரியில் ஒட்டிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் ஒர்க் வந்து கழண்டு வராது. நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், அதாவது பேட்ச் ஒர்க் வந்து வந்துருமான்னு. ஒரு 1 டே கம்ப்ளீட்டாக காய விட்டுறணும். அதை டிஸ்டர்பே பண்ணாமல் 1 டே காஞ்ச பிறகு துணியோட ராங் சைட், அதாவது ரிவர்ஸில் வந்து இதை நல்லா அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது டெஃபினட்டாக பிஞ்சு வராதுங்க. ஏன்னா பிகாஸ் நானே நிறைய யூஸ் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை சுற்றி ஒரு செயின் ஸ்டோன் ஒட்டின பிறகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு.
ஓகே, இப்போ வந்து இந்த கேன்வஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்பில் கட் பண்ணிவிடுங்க. இந்த குந்தன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 குந்தன் ஸ்டோன் வந்து வச்ச பேக்கெட் வந்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா நீங்கள் நிறைய, அதாவது ஒரு 20 இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்க குந்தன் ஸ்டோனு ஜர்தோசி வச்சு உங்களோட இமேஜினேஷன் கொஞ்சம் சேர்த்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் டெஃபினட்டாக ரெடி பண்ணலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கவங்களுக்கு இது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவுட்கம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை நீங்கள் சேல் கூட பண்ணலாம். ஆக்சுவலாக சொல்ல போனாக்க இதே மெத்தடில் தான் வெளியே இருக்கவங்க செஞ்சு நம்ம போய் கடையில் வாங்குகிறோம். அதை நீங்களே வீட்டில் செய்யறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணணும். ப்ளவுஸ் தைக்கிறவங்க, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ணி ஒரு வாட்டி பாருங்களேன். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணது இப்போது. ஓகே, இது மாதிரி நான் ஏற்கனவே மோஸ்ட்லி என்னை வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன முடிஞ்ச வரைக்கும் என்கிட்ட அந்த குந்தன் ஸ்டோன்லாம் இருந்தால் நானே என் பேட்ச் ஒர்க்கை வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.